அப்பாவால் இவங்க கூட இருக்க முடியலன்னு கடைசி பையன் சிக்கு பாண்டியை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டார். தனியாக வளர்ந்தா அவங்க அண்ணனுங்க மாதிரி இல்லாமல் அவங்க தாத்தா மாதிரியும் இல்லாமல் உருப்பட்டுருவான்னு நம்பினார். அவங்க கூடவே சில சவுக்கு மரங்களையும் சேர்த்து வளர்த்தார். அது அவரோட வியாபாரம். இது இல்லாமல் வட்டி வியாபாரமும் சைடில் இருந்துச்சு. சிக்குப்பாண்டிக்கு எப்பவும் இயற்கை மேலே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன் இந்த மரம்லாம் ஓடாது? அது ஏன் அங்கேயே நிற்கிது? அப்புறம் அது ஓடிச்சுன்னா அவங்க அப்படி வியாபாரம் பண்ணுவார். அப்புறம் பாவம் இந்த காக்காங்களாம் எங்கே கூடு கட்டும்? ஓட்டு வீடு கூட கட்ட முடியாது, கிழமை எப்படி கூரை போடுவான்? 2 மரம் சேர்ந்து லவ் பண்ணி முட்டை போடுமா? சொன்னால் நம்ப முடியுமா? நம்புற மாதிரி சொன்னால் காக்கா போட்ட முட்டை. அது மரத்தை வெட்ட போனாலும் அது ஓடாமல் அங்கேயே தான் கிடக்கணும். இதுதான் நமக்கு தெரிஞ்சு இருக்க. அதுதான் அவங்க அப்பா தொழிலுக்கும் வாட்டும். சிக்குப்பாண்டியோட இந்த மாதிரியான கேனத்தனமான கேள்விக்கு யாரும் பதில் சொன்னதில்லை. அதனால் நீங்களும்